வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை தனிப்பட்ட முறையில் பார்வையிட உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழைக்கு மத்தியிலும் அனைத்து துயிலும் இல்லங்களிலும் அஞ்சலி நிகழ்வுகள் மும்மரம். தேசிய பேரிடர் நிலைமையை உடனடியாக அறிவிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியிடம் கோரிக்கை. சீரற்ற வானிலையால் கடந்த 17ஆம் தேதி முதல் இன்று மதியம் வரை 31 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 14 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த மத்திய முகாமைத்துவ நிலையம் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் நீடித்து வரும் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை தனிப்பட்ட முறையில் பார்வையிட உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார். அவசர கால பேரிடர் நிலைமை மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடத்தப்பட்ட சிறப்பு கலந்துரையாடலின் போது பங்கேற்ற போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிலவும் ஆபத்து நிலைமைகள், எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பேரழிவு வாய்ப்புகள் ஆகியவற்றை உடனடியாக மதிப்பீடு செய்து மக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் அவசர நிவாரணங்களை வழங்க தக்க நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இருவருக்கும் அவர் பணித்துள்ளார். மேலும் இன்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு தலைவர்களுக்கு இடையிலான விசேட கலந்துரையாடல் நடைபெற்றதாகவும் அதில் மேலதிக தீர்மானங்கள் விவாதிக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பு, மீட்பு நடவடிக்கைகள், சுகாதார வசதிகள் உள்ளிட்ட அவசர நிவாரண சேவைகள் தொடர்ச்சியாக வழங்கப்படுவதை உறுதி செய்வது தொடர்பாகவும் விரிவான விவாதம் நடைபெற்றது. உயர்தர பரீட்சை நடைபெறுதல் மற்றும் கல்வி நடவடிக்கைகளில் இடையூறு இல்லாமல் தொடர்வது குறித்தும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தங்குமிடங்களை இழந்து முகாம்களில், உறவினர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ள மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளை வழங்கப்படுவதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி பணித்துள்ளார். அதேபோல் நீர்ப்பாசன அமைப்புகளின் பாதுகாப்பு தொடர்பாகவும் விரிவாக ஆராயப்பட்டதோடு கனமழை அதிகரித்தால் நீர்ப்பாசன மேலாண்மை திறம்பட மேற்கொள்ளும் வகையிலே அமைப்புகளை உடனடியாக ஆய்வு செய்யும் மகாபலி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி நேரடி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மாவீரர் நினைவேந்தல் வாரத்தின் இறுதி நாளான இன்றைய தினம் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அனைத்து இடங்களிலும் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழைக்கு மத்தியிலும் அனைத்து துயிலும் இல்லங்களிலும் அஞ்சலிக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டு சற்று நேரத்தில் நிகழ்வுகள் இடம்பெற உள்ளது. தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடி புலிகளியத்தில் முதலாவதாக மரணித்த மாவீரரான லெப்டினன்ட் சங்கர் நினைவாக நவம்பர் 27ஆம் தேதியை மாவீரர் நாளாக 1989ஆம் ஆண்டு பிரகடனம் செய்யப்பட்டது. அன்றைய தினம் தொடக்கம் நவம்பர் 27ஆம் தேதி ஈழத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் மாவீரர் நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் இன்று மாலை 6:05 மணியளவில் கோவில் மணிகள் ஒலிக்கப்பட்டு விசேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெறுகின்றன. அத்துடன் அனைத்து துயிலும் இல்லங்களிலும் மாலை 6:05 மணிக்கு பொதுச்சூடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்படுவதோடு மாவீரர் நாளை முன்னிட்டு யாழ்நகர் பகுதி எங்கும் மஞ்சள் சிவப்பு கொடிகள் கட்டப்பட்டுள்ளது. இதேவேளை மாவீரர் நாளை முன்னிட்டு வடமராட்சி பகுதியில் கார்த்திகை பூவினை தாங்கிய கொடியும் பறக்கவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தேசிய பேரிடர் நிலைமையினை உடனடியாக அறிவிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்ற வளாகத்தில் ஜனாதிபதியை சந்தித்த போது அவரிடம் இந்த கோரிக்கையினை முன்வைத்ததாக சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி தேசிய பேரிடர் நிலைமை அறிவிக்கப்பட்டால் பாதகமான வானிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும் என்பதால் தான் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். தேசிய பேரிடர் சூழ்நிலையை அறிவிப்பதற்கான ஏற்பாடுகளை உருவாக்கும் சட்டங்கள் குறித்து அரசாங்கத்திற்கு தெரியாத போல் தெரிகிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவோம் என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். 2025 தேசிய சுகாதார ஆராய்ச்சி மாநாடு கொழும்பில் உள்ள கலதாரி ஹோட்டலில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிச மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த் அபேசன தலைமையில் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்தல் என்ற தலைப்பில் இந்த மாநாடு இடம்பெற்றது. நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் நலிந்த ஜாதிச சுகாதார நிபுணர்களின் ஆராய்ச்சிகளை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் தொற்று நோயியல், வேதியியல், சேவை வழங்குதல் பிரிவுகள் மற்றும் சுகாதார அமைப்புகள் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்கும் AI தொழில்நுட்பம் பெரிதும் உதவ முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஆராய்ச்சியாளர்கள் இந்த தொழில்நுட்பத்தை ஆராய்ச்சிக்காக சுறுசுறுப்பாக பயன்படுத்த ஆரம்பித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறினார். அத்துடன் உலகளாவிய சுகாதாரத்துறையின் அறிவு உருவாக்கம் மற்றும் அதன் செயல்முறை பயன்பாட்டுக்கு இடையிலான இடைவெளியை குறைப்பதில் AI முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நோய்களை கண்டறிதல், தரவு பகுப்பாய்வு, புதிய மருத்துவ நடைமுறைகளை புரிந்து கொள்வது, பொது சுகாதார சவால்களுக்கு தீர்வு காணுதல் உள்ளிட்ட துறைகளிலும் AI பயன்பாடு வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். துல்லியம் மற்றும் செயல்திறன் ஆகியவை சுகாதாரத்துறைக்கு அவசியமானவை. AI தொழில்நுட்பம் அவற்றை நனவாக்க உதவும் திறனுடையது என்று அமைச்சர் வலியுறுத்தினார்.
இந்த துறையில் பல்கலைக்கழகங்கள், தொழில்நுட்ப கல்லூரிகள், உள்ளூர் மற்றும் சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றிணைந்து பணியாற்றும் வாய்ப்பு உருவாகும் என்றும் அதன் மூலம் அறிவியல் ஆதாரங்கள், கொள்கை வடிவமைப்பு மற்றும் திட்டமிடல் நடவடிக்கைகள் வலுப்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். மேலும் வளர்ந்து வரும் சுகாதார சவால்களுக்கு விரிவாக பதிலளிக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டு திறன் கொண்ட சுகாதார அமைப்பை உருவாக்க இந்த முயற்சி பெரிதும் வாய்ப்பாக இருக்கும் என்றார். நாட்டை பாதித்த பேரிடர் நிலைமை காரணமாக பதுளை மாவட்டத்தில் மட்டும் 18 பேர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவிக்கின்றது. இந்த மக்களில் பெரும்பாலானோர் வீடுகளில் இருந்தபோது நிலச்சரிவுகளில் புதைந்துள்ளதாக நிவாரண குழுக்கள் தெரிவிக்கின்றன. கந்தகெட்டிய பகுதியில் 3 பேர், பதுளை, கந்தபொலவில் ஒருவர், கொரகேவாவில் 3 பேர், சொரணா தோட்டத்தில் ஒருவர், தெமோதரவில் ஒருவர், லொடுகனவில் ஒருவர், மடோல்சிமவில் 6 பேர் மற்றும் பத்தேவாவில் ஒருவர் என்று உயிரிழந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கண்டி மாவட்டத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக அவசர கால அனர்த்த நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலையால் கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. பாத்தகுவா ஹெட்ட பிரதேசத்தில் 2 மற்றும் உடுதும்பர பகுதியில் 3 மண் சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கண்டி மகேங்கிரி பிரதான வீதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. இன்றைய மதிய நேர தரவுகளின்படி நாடு முழுவதும் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள 38 பாதுகாப்பு நிலையங்களில் 697 குடும்பங்களை சேர்ந்த 2120 பேர் தற்போது தங்கியுள்ளனர். அவர்களுக்கு தேவையான சுகாதார வசதிகள் மற்றும் உணவு, பிற நலன்புரி நடவடிக்கைகள் தற்போது வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலையால் கடந்த 17ஆம் தேதி முதல் இன்று வரை 31 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 14 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. அத்துடன் 10 பேர் காயமடைந்துள்ளதாகவும் குறித்த நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர் திடீர் உடல்நலவு குறைவு ஏற்பட்டதனை தொடர்ந்து கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவரது உடல்நிலை தற்போது சீராகவும் முன்னேற்றமாகவும் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மொனராகல பகுதியில் 23 பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்றில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. நாட்டில் பெய்து வரும் அடைமழை காரணமாக கும்புக்கன் ஓயா பெருக்கெடுத்து ஓடியதனால் வெள்ளவாய கொழும்பு பிரதான வீதி கும்புக்கன் பகுதியிலே நீரில் மூழ்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. எனினும் உடனடியாக செயற்பட்ட மீட்பு குழுவினர் பேருந்தில் இருந்த பயணிகளை பத்திரமாக மீட்டதோடு பேருந்தையும் வெள்ளத்திலிருந்து மீட்க நடவடிக்கை எடுத்திருந்தனர். இதேவேளை பதுளை மாவட்டத்தின் புசல்லாவ தல்தன பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் வீடொன்று சரிந்தமையால் 3 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் இலங்கைக்கான கொரிய தூதுவர் லீமியான் ஆகியோருக்கிடையே விசேட சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் தொழில் நிமித்தம் கொரியாவுக்கு பயணம் செய்யும் இலங்கை தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு இலங்கை மற்றும் கொரியா இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி உற்பத்தி மற்றும் சேவை துறைகளுக்கான ஆட்சேர்ப்புகள், மொழி பரீட்சை உட்பட அனைத்து தகுதிகளையும் அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இதன் மூலம் ஒவ்வொரு காலாண்டிலும் சராசரியாக 1500 முதல் 2000 வேலைவாய்ப்புகள் இலங்கைக்கு கிடைத்தது. ஆனால் 2023 முதல் அந்த எண்ணிக்கை கடுமையாக குறைந்து தற்போது ஒரு காலாண்டுக்கு 200க்கும் குறைவாகவே வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டது. 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற கொரிய மொழி பரீட்சையில் தோற்றிய 5000க்கும் அதிகமான இளைஞர்கள் இன்று பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாக சஜித் பிரேமதாசவின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். எனவே தற்போதுள்ள ஒதுக்கீட்டை அதிகரித்து இலங்கைக்கு கூடுதல் வாய்ப்புகளை வழங்கும்படி அவர் தூதுவரிடம் கோரிக்கை விடுத்தார். மேலும் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க தேவையான ஒத்துழைப்பை பெற்றுத்தருமாறும், வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழில்முறை திறமையான தொழிலாளர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்க இணைந்து செயல்படுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். கொரியா கடந்த காலங்களில் இலங்கைக்கு தந்த ஆதரவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் இந்த இடத்தில் நன்றி தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.